மகாபாரத போர், அதில் பங்கேற்ற பலரும் எதிர்பார்த்தவர்கள் அல்ல. அவர்கள் ஆசைப்பட்டதாலும் இல்லை, கடமைக்காகவும் அல்ல, விதியின் கட்டாயத்தால் தான். அதிலேயே மிகப்பெரிய உதாரணம் பீஷ்மர். அரச குடும்பத்தின் பெரியவர், குருவாகவும் பாதுகாவலராகவும் இருந்த பீஷ்மர். அவரால் இருவரையும் தர்மப்படி நேசிக்க முடிந்தது, பாண்டவர்களையும் கௌரவர்களையும். ஆனால் யுத்தம் தொடங்கும் தருணத்தில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் எதிரே வரும்போது பீஷ்மரின் மனம் சற்று தளர்ந்தது. அவர் உள்ளத்தில் சொன்னார், இந்த போர் என் கனவல்ல. இந்த இரத்தமும் அழிவும் உயிர் இழப்பும் அவசியமில்லாதவையா என்ன? ஆனால் நான் சத்தியம் செய்தவன், கௌரவர்களின் தரப்பில் இருப்பதாக, மன்னர்களின் கடமையை பாதுகாக்க வேண்டும் என்பதால். அவரது மனவேதனை புரிந்து கொண்ட ஒரே மனிதர் கிருஷ்ணர். அதனால்தான் பீஷ்மரின் மீது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கூட தங்கள் முழு போர்ச்செயலை தயங்கத்தக்க வகையில் பயன்படுத்தினார்கள். பீஷ்மர் எதிரியின் தரப்பில் இருந்தாலும் எதிரியாய் அவர்களை பார்க்காதவர். அவர்தான் கேட்டார், நீங்கள்தான் தர்மத்திற்காக போராடுகிறீர்கள், என் மீதும் தயக்கம் வேண்டாம். யுத்தம் வெற்றிக்காக மட்டும் அல்ல, அது மனித உள்ளத்தின் ஆழத்தில் நிகழும் சோதனையும். பீஷ்மர் யுத்தத்தில் ஒருவரை வெல்லவில்லை, ஆனால் தன் மனச்சாட்சியையும் உணர்வுகளையும் வென்ற ஒருவர். இப்படிப்பட்ட உணர்வுபூர்வ மறக்க முடியாத மகாபாரத கதைகள் தொடர பக்தி பயாணம் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.